வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே பரிச்சயமான கரண்டி ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா புசு புசுன்னு பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் வீட்டில் பண்ணுறது கஷ்டம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்களும் பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோக் வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலா சேர்த்துருக்கனால மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ ஃபோக் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். விஸ்க் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கைக்கரண்டி எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நம்ம தாளிப்புக்கெலாம் யூஸ் பண்ணுற கரண்டி. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். ஃபுல்லாக சேர்த்துருங்க. 2 முட்டை சேர்த்தா தான் இது ஃபுல்லாக நிரம்பி வருது. அப்போ தான் பன்னு மாதிரி வரும். 1 சேர்த்து பண்ணும் போது கொஞ்சம் சப்பையாக குட்டியாக வருது. இது நல்லா வேகணும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஒரே திருப்பா அப்படியே நம்ம திருப்ப போகிறோம். எண்ணெய் சேர்த்துருக்கனால இது சைட்லலாம் ஒட்டாது. இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் திருப்பும் போது இப்படி குழ குழன்னு வந்தாலும் அடுத்தடுத்து வேகும் போது சூப்பராக வந்துடும். ஏன்னா நம்ம முட்டை நிறையா சேர்த்துருக்கோம். எல்லாமே ஃபுல்லாக வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் திருப்பி போடும் போது அது அடியில் மட்டும்தான் வெந்திருக்கும், அதனால இப்படி வரும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்படியே திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா நல்லா பன்னு மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இது பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கரண்டி ஆம்லெட் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கனால சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் நிறைய பேர் ஹோட்டலில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் வீட்டிலே செஞ்சு ஈஸியாக சாப்பிடலாம். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.